ஏனா யார் பாதத்தை யார் பழிகிறது? ஏனா நீ பேர்பட்டவன் தெரியுமா? எப்படி கொண்டவன்? உன்னை பார்த்தால் துருபதேவன்
அண்ணா யார் பாதத்தை யார் படுகிறது? ஏன்னா நீ எப்பேற்பட்டவன்? எப்படியே கொண்டவன்? ஒரு தாயினுடைய அங்கத்துல பிறந்தவன் நான். ஓடி மூலியமாக பிறந்தவன். நீ எப்பேற்பட்டவன்? எப்படியே கொண்டவன்? ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் இல்லாமல் அக்கினிலே பிறந்தவள். அனல் வடிவமல்வள். ஏகத்திலே பிறந்தவள். ஏக ஜானகி என்று பெயர் பெற்றவள். இது என்னன்னா வேடிக்கை விந்தனையா இருக்குது. சொல்லு அண்ணா. எப்படிதான் இருந்தாலும் ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை. ஓஹோ, அந்த கணக்கு தான் கீதாங்க. ஆண்கள் எப்போதுமே மேல் வரப்பு, பெண்கள் எப்போதுமே கீழ் வரப்பு. ஆண்கள் எப்போதுமே உயர்ந்தவர், பெண்கள் எப்போதுமே தாழ்த்தப்பட்டவர். தாழ்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்கள் அதுக்கு வேற. அண்ணா இருந்தாலும் ஆண்கள் எங்கே வேணாலும் சென்று வந்தால் ஆண்கள் ஆண்களே, பெண்கள் எப்படி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று பெண்கள் இருக்குது, விதிமுறை இருக்கிறது. பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி இருந்தால் மட்டும்தான் பெண்கள். இல்லாவிட்டால் அவளுக்கு பேரே வேற வேற. ஆமா, அப்படி இருந்தாலும் அண்ணா நான் பெண்மணியை பிறந்து விட்டேன். நான் உன்னை படித்தவளா இருந்தாலும், நான் ஒரு தாய் ஓடி வழியை பிறக்காதவளா இருந்தாலும் நீதான் எனக்கு அண்ணா, நான் தான் உனக்கு தங்கை. எப்போதுமே ஆமா, ஆதி நாளில் இருந்து இந்நாள் வரையிலும் நான் தான் உனக்கு தங்கை, நீதான் எனக்கு அண்ணன். பாத்தியா, அதுக்குதான் உடன் பிறந்த பிள்ளைகள் வேண்டும். பெண்ணா இருந்தா ஆண் ஒன்று பிறக்கணும். அண்ணனா தம்பியா அவ விட்டு கொடுக்கறாள. பாத்தியா, விட்டு கொடுக்காம பேசுறதுக்கு தான் பிறந்த பிள்ளைகள் வீட்டுல இருந்து 2 பேர் எடுக்குன்னு சொல்லி இருக்கிறோம். கதை சொன்னா பிடிக்கிறதுல அவங்க ஒருத்தர் பேசினாரு. இன்னும் நேரம் ஆகி போச்சு, வரல ஆளு. கதை நமக்கு தேவை. கதை இல்லைண்ணா, இது பேசுதானே. அதனால அப்படி இருந்தாலும் என் பாதத்தை பணிந்திருக்கிறாய். நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படின்னா சிறப்பாக சொல்லணும். இந்த மஞ்சள் குங்கம் என்று சொல்லக்கூடியது எக்காலத்துக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதப்படுத்துகிறேன். சொல்லு. இப்பதான் சொன்ன ஆண்கள் எப்போதுமே உயர்ந்தவர் என்று சொல்லு. நான் தாக்கி பேசுவதற்கு முன்னே நீ இந்த வார்த்தையை விட்டுவிட வேண்டும். சரிமா, நான் சீர சிறுப்புடன் இருக்கிறது போல் உன் கண்ணுக்கு தோற்றமாகுதா? என்னம்மா சீரும் சிறப்பாத்தாங்கிற என்ன உனக்கு பிரச்சனை? அண்ணா அப்படி இருந்தால் அண்ணா தாங்கள் சிறியதா ஒரு வார்த்தை அண்ணா கேளு. நல்ல பேர் இருக்கிறது. உலகத்தைக்கே படைக்கக்கூடிய கடவுளை என்று சொல்லி, உலகத்தை படைத்தவள் உமா என்று சொல்லி, எனக்கு ஆதியிலே நல்ல பெறன்னார். இந்த பாதியிலே வந்த அண்ணா என்னைவே உரத்தி உருவம் பண்ணி இருக்கிறீங்க. நியாயம் அண்ணா. தங்கா துளசி மணி மாறியாடி உருவமாகப்பட்டது மாறிவிடும் என்று சொன்னேன். அண்ணா ஏதோ நல்லதுக்கு தான் சொல்றார். அண்ணா வாட்டியை கேட்கலாம் என்று சொல்லி துளசி மாலையை போட்ட உடனே இந்த குறைச்சி உருவம் மாறிவிட்டது. இது என்னன்னா உன்னை பார்த்த உடனே எப்படி எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லனா.